சங்கீதம் 34:5 ஒரு அருமையான வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தாங்க? நோக்கி பார்த்து, கர்த்தரை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசமடைந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? சாதாரணமாக நம்ம நினச்சது நமக்கு வாய்ப்பதில்லை. சாதாரணமாக நம்முடைய முகங்கள் துக்கத்தோடு இருக்கிற முகம் பிரகாசம் அடைவதில்லை. வேதனையோடு இருக்கிற முகங்கள் சாதாரணமாக அதுவாகவே பிரகாசம் அடைய போகிறது கிடையாது. நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்களை அவர் பிரகாசமடைய செய்கின்றார், நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமடைய செய்கின்றார். ஆமென். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்த்தாங்க, அவங்க பிரகாசம் அடைந்தாங்க, அவங்க வாழ்க்கையில் பிரகாசம் உண்டாயிற்று. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வசனத்தை இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறாரு. அவர்கள் அப்படின்னா என்னன்னா, ஆதியில் இருந்து பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலெல்லாம் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை விடுவித்ததை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடிகின்றது. ஒரு விசை நம்ம பார்க்கிறோம், வனாந்தரத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது வனாந்தர பாதையில் அவர்கள் முறுமுறுத்து கொண்டே வந்தாங்க. அவங்க தேவனை முறுமுறுத்த பொழுது ஒரு விசை கொள்ளிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். அப்போ கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இப்படி முறுமுறுத்தவர்களெல்லாம் கடித்து போட்டது, அதனால் அநேகர் மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது மோசே தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் சொன்னார், இதை போல் ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய்து உயர்த்தி வை, அதை யாரெல்லாம் இந்த சர்ப்பம் கடிக்குதோ அவங்கெல்லாம் யார் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்களெல்லாம் பிழைத்து கொள்ளுவார்கள் என்று தேவன் சொன்னார். அந்த நாளில் பரிகாரமாக கர்த்தர் அப்படியாக சொன்னார். அப்படியே யாரையெல்லாம் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்ததோ மோசே உயர்த்தி நிறுத்தின வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்து கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். ஆமென். இன்றைக்கு கூட நம்ம யாரை பார்க்கணும்னா, நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட, ஆமென், நான் பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அழகா இயேசு விதம் சொல்லுகின்றார், நான் பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கிற போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு மகாராஜா நமக்காக அவர் சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டார். சபிக்கப்பட்டவர்களை சிலுவை மரத்தில் அறைந்து இஸ்ரவேல் தேசத்தில் அப்படி வைப்பாங்க. ஆனால் நம்முடைய சாபங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டதுனால அவரை எருசலேம் நகரத்திற்கு புறம்பாக கொல்கதா மலையில அவரை சிலுவையிலே அறைந்து உயர்த்தி வைத்தார்கள். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்காக அவர் சம்பாதித்த நன்மைகள் நம்மை சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாக பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கின்றோம், இஸ்ரவேல் மக்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நம்ம அடிக்கடி அந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு தலைமுறை தாண்டின உடனே அடுத்த தலைமுறையினர் கர்த்தரை மறந்து போகிறாங்க. அப்படி மறந்து போன உடனே ஆண்டவர் அவர்கள் மீதியானியர்களுக்கு கையில், அம்மோனியர்கள் கையில், பெலிஸ்தர்கள் கையில் என்று சொல்லி அவர்களை ஒப்பு கொடுத்து விடுகின்றார். அப்போ அவர்களிடத்தில் இவர்கள் அடிமைப்பட்டு அவர்களால் நெருக்கப்படும் பொழுதெல்லாம் இவங்க கண் திறக்குது, கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போயிட்டோமே, நம்ம கர்த்தரை சேவிக்காமல் அந்நிய தேவர்களை சேவிப்பதற்காக
தூரமே போய்விட்டமே என்று கண் திறக்கப்பட்டு அவர்கள் நெருக்கப்படும் பொழுதெல்லாம் எப்போல்லாம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்களோ அப்போல்லாம் ஆண்டவர் அவர்கள் செய்த தவற்றையெல்லாம் மன்னித்து உடனே அவர்களை ரட்சிப்பதற்காக இறங்குவதை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? மீதியானியர்களை ரட்சிக்க கர்த்தர் கிதியோனை அவர்களுக்கு எழுப்பினார் இல்லையா? பெலிஸ்தர்களிடமிருந்து ரட்சிக்க சிம்சோனை கர்த்தர் எழுப்பினார் என்று பார்க்கின்றோம். அம்மோனியர்களிடமிருந்து அவர்களை ரட்சிக்க நம்ம எப்தாவை எழுப்பினதை பார்க்கின்றோம். இப்படி தேவ ஜனம், ஆனால் அவர்கள் தூரமே போனாலும் கூட நெருக்கப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள் இல்லையா? வாழ்க்கையில் ஒருவேளை தேவ பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு தூரமா சில நேரத்தில் போயிடுறாங்க. நல்ல எந்த பாடுகளும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் உலகத்தோடு உலகமாக வாழ்ந்தா தப்பே இல்லை என்று சொல்லி அவங்க மனம் போல வாழ போயிடுறாங்க. ஆனால் அப்போ நெருக்கங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தரை நோக்கி பார்த்தா நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்கள் வாழ்க்கையை பிரகாசமடைய செய்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிற ஈசாக்கு ரெபேக்காள் வாழ்க்கையில திருமணமாகி 20 ஆண்டுகள் குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு. அப்போது ஈசாக்கு என்ன செய்கிறார் என்றால் தேவனை நோக்கி தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுகிறார் என்று பார்க்கின்றோம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தில் எழுதியிருக்குது, ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுகிறாராம். நான் யோசித்து பார்த்தேன், ஈசாக்கு திருமணமாகி 20 ஆண்டுகள் தான் ஆகியிருக்குது. அப்போ ஒருவேளை யோசிச்சிருக்கலாம் இல்லையா, எங்கள் அப்பாவுக்கு நான் 100 வயசில் தான் பிறந்தேன் இல்லையா, அப்போது நமக்கும் கூட இன்னும் லேட்டாக தான் குழந்தை பிறக்கும், இப்போ ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் அப்படி தான் வழக்கம், இது ஒரு சாபம் போல என்று சொல்லி அவர் எண்ணி இருக்கலாம் இல்லையா. ஆனால் அவர் தேவனை நோக்கி தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுகின்றார். கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்த உடனே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த வேண்டுதலை கேட்டு ரெபேக்காள் கருவுற 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்கள் மூதாதையர்கள் குடும்பங்களில் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் சாபம் இருக்கும், இப்படித்தான் போராட்டம் இருக்கும், எல்லாமே லேட் ஆகும், இந்த விதமான ஆவி இப்படி தான் போராடும், இச்சையின் ஆவி இந்த குடும்பத்தில் எங்கள் மூதாதையர்கள் குடும்பத்தில் போராடிச்சு, அதே போராட்டம் எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்குது, அதே தாமதம் எங்கள் முன்னோர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் எல்லாம் தாமதமானது, அதே போராட்டம் எங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல பல விதங்களில் அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி எண்ணாதபடிக்கு நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீர்களானால் உங்கள் முன்னோர்கள் வாழ்க்கையில் என்ன சாபம் இருந்தாலும் என்ன போராட்டம் இருந்தாலும் அதை கர்த்தர் பார்ப்பதில்லை, உங்களை பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறார் அவர். நீங்கள் அவரை நோக்கி பார்த்த உடனே உங்களை பிரகாசமடைய செய்கிறார். ஆமென், உங்களை பிரகாசமடைய செய்கின்றார். நியாயாதிபதிகளில் நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவர் கழுதையின் தாடை எலும்பினால 1000 பேரை கொன்று போடுகிறார். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் கடைசி 3 வசனத்துல பார்த்தோம்னா, அப்போ அவர் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினாலே இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். பாருங்களேன், சிம்சோனை கர்த்தர் எழுப்புகின்றார், தம் ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுகின்றார். 1000 பேர் அவர் கழுதை தாடை எழும்பினால கொன்று போட்டு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகின்றார். ஆனால் பாருங்களேன், அவருக்கு ஒரு பெரிய தாகம் வருது. அந்த தாகத்தில் அவர் மரித்து விடுவேனோ, இவ்வளோ ரட்சிப்பை என் கையினால் கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார், இவ்வளவு யுத்தத்தில் இவ்வளோ பெரிய ஜெயத்தை என்னுடைய கையினாலே உண்டு பண்ணியிருக்கிறார், ஆனால் எனக்கு தண்ணீர் இல்லை, தாகத்தினால நான் சாக போகிறேனே என்று சொல்லி அவர் தேவனை நோக்கி கேட்கிறத பார்க்கிறான். அவர் பார்த்தீங்களா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அந்த சூழ்நிலையில் அவர் மனம் உடைந்து போகலை, மனம் வெறுத்து போகலை, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அப்போ என்ன நடக்குது? அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். ஆமென். பக்கத்தில் தண்ணி இல்லை, தண்ணி கொண்டு கொடுப்பதற்கு ஆட்களும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் சாக
போகிற அளவிற்கு தாகம் அவருக்கு. அப்போ தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கின்றார். பக்கத்தில் உள்ள பள்ளத்தாக்க பிளக்க பண்ணுகிறார். பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடினாலே அதற்கு எண்ணக்கோரி என்று பெயரிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியாதா இவ்வளோ பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறான், அவனுக்கு தண்ணி வேணும், தாகத்தால் சாக விட்டுருவாரா என்ன? யோசித்து பாருங்களேன். ஆனாலும் அந்த எண்டு வரைக்கும், அந்த முடிவு வரைக்கும் போகத்தக்கதான சூழ்நிலை வருது. பார்த்தீங்களா? இன்றைக்கி தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆவிக்குரிய யுத்தங்களை செய்து செய்து பல ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டே மேலே வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு நேரம், சில நேரம் வரும் பொழுது இப்படி தான் ஒரு திக்கற்ற நிலைமை போல, நம்ம யாருமே நமக்கு உதவி செய்வார் இல்லாத ஒரு திக்கற்ற நிலை, ஒரு முடிவுக்கே செல்லக்கூடிய அளவிற்கான ஒரு வேதனை, ஒரு நெருக்கம் வந்து விடுகிறது. அந்த எலியா சொல்றார், சூறை செடியில் அவன் போது ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார். எலியா ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவ மனிதன். அவர் கைகளினாலே பலத்த கிரியைகளை செய்தார். ஆனாலும் கூட ஒரு நேரம் வரும் பொழுது பார்த்தீங்களா, அந்த சிம்சோனுக்கு வந்தது. அப்போ அந்த நேரத்தில் கூட தேவனை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆமீன். தாகத்தால் அவனை சாக விடல, அழகாய் பள்ளத்தை பிளந்து அவர் ஊற்றை திறந்து தண்ணீரை கொடுத்து அவன் தண்ணீர் குடிக்கும்படி செய்து அவன் உயிர் திரும்ப வந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட இல்லையா, நீங்கள் நல்லா ஜெபித்து நல்லா துதித்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கூட சில நேரம் இப்படிப்பட்ட ஒரு வறட்சி, தண்ணீர் குடிப்பதற்கு இல்லாத ஒரு வறட்சி உங்களை வாழ்க்கையில் குறுக்கிடலாம். ஆனால் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, அவர் திரும்பவுமாக உங்களை உயிர்ப்பிப்பார். ஆமேன். ஆவியில் உங்களை திரும்பவுமாக உயிர்ப்பித்து எழுப்புவார். அதற்கு பின்பு சிம்சோன் பெரிய காரியங்களை செய்ததை பார்க்கின்றோம். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க பழகி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, எந்த சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், எங்கிருந்தாவது உதவி வருமா, யாராவது நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவங்ககிட்ட ஃபோன் பண்ணுவோம், ஆறுதலாக பேசுவாங்களா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப கலக்கமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது, சமாதானமே இல்லை, இவங்கக்கிட்ட பேசுவோம். யார்கிட்டையாவது உங்களுக்கு ரொம்ப வேண்டி இவங்கக்கிட்ட நேசிக்கிறவங்கக்கிட்ட பேசினா ஒரு சமாதானம் வரும், ஒரு ஆறுதல் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி எதிர்பார்க்குறீங்களா? ஆனால் நீங்கள் என்ன கலக்கமான சூழ்நிலை கடந்து போனாலும், எந்த பிரச்சனை நேரத்துலையும், எந்த போராட்ட நேரத்துலையும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்கம் வருவதே இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தோல்வி வருவதே கிடையாது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இப்போ ஒருவேளை சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்யலாம், வளர்ந்த பிள்ளைகளுக்கு அவங்க கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்கிற சூழ்நிலை வரும் பொழுது அவங்க உங்களையே சார்ந்து கொண்டே இருக்கலாம். அப்படி சொல்லிக் கொடுங்க. நீ கர்த்தரை நோக்கி பார், அவரை நோக்கி பார். இங்கே பழைய ஏற்பாடில் அங்கே வனாந்திரத்தில் சொல்லப்பட்டது, யாரை சர்ப்பம் கிடைச்சதோ அவங்க தான் நோக்கி பார்க்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. அவங்க தான் நோக்கி பார்க்கணும். அவங்களுக்கு பதிலாக அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க பாட்டி, தாத்தா நோக்கி பாருங்கன்னு சொல்லப்பட்டதா? சொல்லப்படலை. சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டவன் அவன் நோக்கி பார்க்க வேண்டும், தேவனை அவன் நோக்கி பார்க்க வேண்டும். அப்போ அவரவருடைய ஆத்துமாக்களுக்கு அவர்கள் தான் பொறுப்பு. அவரவருடைய பிரச்சனையிலிருந்து வெளிவர மற்றவர்கள் நம்ம ஒத்தாசை பண்ணலாம், ஜெபிக்கலாம், வழி சொல்லி கொடுக்கலாம், ஆனால் அவர்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஆமேன். பில்லி சூனிய கட்டு, போராட்டம், ஏவல்கள், மை மாந்திரிகங்கள், இதிலிருந்து விடுதலை பெற முடியாத
இல்லாமல் தவிக்கலாம் ஒரு சிலர். அப்போ ஊழியர்கள் உங்களுக்கு வழி சொல்லி கொடுக்குறோம், உங்களுக்காக கதறி நாங்கள் விண்ணப்பம் செய்கின்றோம், போராடி ஜெபிக்கிறோம். ஆனால் நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள், ஆனால் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை நிச்சயமாக வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை வரும். ஒரு வேடிக்கையான ஒரு கதை. ஒரு காட்டு பகுதியில் ஒரு பள்ளத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி விழுந்துருச்சான். அந்த பள்ளத்தில் விழுந்த உடனே அதுக்கு சோர்ந்து போயிடுச்சு. நம்மளால் இந்த பள்ளத்துலேருந்து வெளியே வரவே முடியாது, அவ்வளோதான், அப்படியே தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் இந்த பள்ளத்திலேயே இருந்து நம்ம செத்து போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அது மனம் துவண்டு போய் அப்படியே சுருண்டு அந்த பள்ளத்தில் படுத்துக்கிடுச்சான். அந்த வழியில் போய்கிட்டே இருந்த மற்ற மிருகங்கள்லாம் எட்டி பார்த்ததான் ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி பாவம் விழுந்து செத்து போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே விலகி போயிட்டாங்களாம். ஒரு நேரம் வந்ததான், நம்ம ஏன் சுருண்டு படுத்திருக்கணும், நம்ம மேலே நோக்கி பார்க்கலாம், நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் என்று சொல்லி அது எழும்பி நின்று அண்ணாந்து மேலே வானத்தை பார்த்துட்டு இருந்துச்சான். அப்போ அந்த பக்கம் ஒட்டக சிவிங்கி வந்ததான். அது குனிந்து பார்த்த உடனே இந்த ஆட்டுக்குட்டி நின்று மேலே பார்த்த உடனே அது அப்படியே அதை தூக்கி வெளியே விட்டதான். பிரியமானவர்களே, நம்ம துவண்டு போய் நம்ம கர்த்தரை தேடாமல் சோர்ந்து போய் படுத்து கொள்ளும் பொழுது நமக்கு ஒத்தாசை வருவதில்லை. நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது கூட அவர் பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவங்க, அவரை நோக்கி கூப்பிட்டவங்க எல்லாரும் இல்லையா? குஷ்டரோகிகள் கூப்பிட்டாங்க, எல்லாரும் கூப்பிட்டாங்க, குருடர்கள் கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டாங்க. எல்லாருக்கும் விடுதலையே ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆமென். இங்கே தாவீது சங்கீதம் 25 சொல்லுகின்றார், நாள் முழுவதும் என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லுகின்றார். ஆமென். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்ம நாள் முழுவதும் நோக்கி கொண்டிருக்கிறதுல தப்பே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கோம் இல்லையா? வேலைக்காரர்களுடைய கண்கள் எஜமான்களுடைய கைகளை நோக்கி கொண்டிருக்கிறது போல வேலைக்காரிகளுடைய கண்கள் எஜமாட்டியினுடைய கைகளை நோக்கி கொண்டிருக்கிறது போல நம்முடைய கண்களோ நம்முடைய எஜமானாகிய அவரை நோக்கி தேவனையே நோக்கி கொண்டிருப்பதாக. அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் வரைக்கும், நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் வரைக்கும், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வரைக்கும் நாம் அவரை நோக்கி பார்ப்போம். இப்போ நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்க. நிச்சயமாக அவரை நோக்கி பார்த்தா உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறாரு. உங்கள் குடும்பத்தை நிச்சயமாக விடுதலை செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொல்கதா மலையில் அவர் நமக்காக அவர் சிலுவையில் ஆணிகள் அடிக்கப்பட்டவராக இல்லையா அவர் உயர்த்தப்பட்டார். முள்முடி சூடினவராக இல்லையா உயர்த்தப்பட்டார். இரத்தம் சிந்த தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தினார். சிலுவையில் மரித்த பின்பும் கூட ஒருவன் ஈட்டியினால குத்தி மரித்து விட்டாரா என்று பார்ப்பதற்காக ஈட்டியினால குத்தின பொழுது இரத்தமும் ஜலமும் வெளியே வந்தது என்று சொல்ல அவர் கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிலுவையில் சிந்தினதுனால அவர் நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உன்னதங்களில் வீற்றிருக்கின்றார். நம்ம அவரை நோக்கி பார்ப்போமா? ஒவ்வொருவர் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், ரெபேக்காள் மலடியாக இருந்த பொழுது ஈசாக்கு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்று பார்க்கின்றோம். சிம்சோன் தாகத்தினால் செத்து போயிடுவேனோ என்ற பயந்த சூழ்நிலையில் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்று பார்க்கின்றோம். ஒத்தாசை
வந்தது, ஒத்தாசை வந்தது. ஒருவருக்காகிலும் தேவனை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டாங்க என்று சொல்லி இந்த வேதத்தில் ஒன்று கூட எழுதவே படலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனை நோக்கி பார்த்த எல்லாருமே அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. எந்த பிரச்சனையை, எந்த போராட்டத்தை நீங்கள் தோள் மேலே சுமந்துட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் இப்போ தெரியப்படுத்துங்க. என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன கவலை, என்ன வேதனை, என்ன கண்ணீர். சிம்சோனை போல ஆவிக்குரிய யுத்தம் பண்ணி பண்ணி ஜெயத்தை எடுத்து கூட சோர்ந்து போயிருக்கலாம். இனிமேல் இந்த பூமியில் எப்படி வாழ என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஊற்றை பிளக்க பண்ணுவார், உங்களுக்கு ஊற்றை பிளக்க பண்ணுவார். உங்கள் தாகத்தை தீர்ப்பார், உங்களுடைய ஆவியை திரும்ப உயிர்ப்பிக்க பண்ணி அனுப்புவார், உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். இதுதான், இதோட அவ்வளோதான், இனிமேல் ஒன்றுமே என் வாழ்க்கையில் இல்லை, இவ்வளவுதான் போல என்று சொல்லியிருக்கிறீங்களா? இல்லை, இன்னும் பெரிய காரியத்தை உங்களை கொண்டு செய்ய போகிறார் தேவன். எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? சிலுவையில் மரித்தார், அவர் உயிர்த்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கின்ற இயேசு மகாராஜாவை நோக்கி பாருங்க. இயேசுவே எனக்கு இறங்கும், ஆட்டுக்குட்டியானவரே எனக்கு இறங்கும், உம்மை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. மனம் இறங்கும். உங்க வீட்டில் இந்த பிரச்சனை, உங்களுக்கு இந்த பிரச்சனை, உங்களுக்கு இந்த போராட்டம் சொல்லுங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கின்றார். நிச்சயமாகவே ஒத்தாசை கடந்து வரப்போகிறது. நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகின்றார். தேவ வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். உடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. அவன் ஆவி உயிர்த்தது என்று எழுதியிருக்கிறதே. உடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கலாம், ஒவ்வொருடைய ஆவியை உயிர்ப்பித்தருளும். கர்த்தர் என் முகத்தை பிரகாசமடைய பண்ண போகிறார், என் குடும்பத்தை மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசமடைய பண்ண போகிறார் என்று ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் விசுவாசம் உண்டாவதாக. ஆண்டவரை வெட்கப்பட்டு விடுவோமோ என்று ஆண்டவரை மனம் தளர்ந்து வந்திருக்கின்ற காரியங்கள்ல கர்த்தருடைய வல்லமை இறங்கி அவர்களுடைய ஆண்டவரை முகங்களை பிரகாசிக்க பண்ணும்படியாக தேவ வல்லமை இப்பொழுதே இறங்கி செயல்படுவதாக. ஒரு சில நாட்களுக்குள்ளாக பெரிய வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாயிற்று, பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று, பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம். நாங்கள் வெட்கப்படலை என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் நினைத்து பார்ப்பார்களாக, உம்மை உயர்த்துவார்களாக, பெரிய காரியங்களை செய்தரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை எல்லாம் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கின்றோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.